இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் புதிய வாகனங்களின் விலை தற்போதைய பயன்படுத்தப்பட்ட வாகனங்களுடன் ஒப்பிடும்போது அதிகமாக இருக்கும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் பொருளாதாரத்தை நிலைப்படுத்தல் மற்றும் நிதி நிறுவனங்களை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட கட்டுப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாகவே இந்த நிலை ஏற்படும் என கூறியுள்ளார். பயன்படுத்தப்பட்டு வாகன விலைகளின் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி வங்கிகள் மற்றும் குத்தகை நிறுவனங்களில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். இது நிதி நெருக்கடிக்கு வழிவகுக்கும் என்றும் ஜனாதிபதி எச்சரித்துள்ளார். அத்துடன் அந்நிய செலாவணி இருப்புகளை திறம்பட நிர்வகிக்க 2025ஆம் ஆண்டில் வாகன இறக்குமதிக்கு 1.2 மில்லியன் டாலர்களை ஒதுக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இலங்கை 2018ஆம் ஆண்டில் வாகன இறக்குமதிக்காக 1.9 மில்லியன் டாலர்களையும் 2019இல் 1.4 மில்லியன் டாலர்களையும் செலவிட்டது. மற்றொரு பொருளாதார நெருக்கடியை தூண்டக்கூடிய வெளிநாட்டு இருப்புகள் குறைவதை தடுக்க வாகன இறக்குமதிக்கான வரம்புகளை பராமரிப்பது முக்கியமானது. ஒழுங்குபடுத்தப்படாத இறக்குமதிகள் நமது வெளிநாட்டு டாலர் இருப்புகளை முழுவதுமாக குறைக்கக்கூடும். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் அரசாங்கம் வாகன இறக்குமதியை மீண்டும் அனுமதிக்க உள்ளது. ஆனால் கடுமையான கட்டுப்பாடுகள் நடைமுறையில் இருக்கும். இந்த நடவடிக்கைகள் மற்றும் வரையறுக்கப்பட்ட இறக்குமதி காரணமாக பயன்படுத்தப்பட்ட மாற்று வாகனங்களுடன் ஒப்பிடும்போது புதிய வாகனங்களுக்கான விலைகள் அதிகரிக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார்.